நீட் சென்னை மதுரவாயல். ஸோ எக்ஸாம் நம்மளுக்கு கிட்ட வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் ஹால்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிடிஎஃப்ல சாப்டர் 11 அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 1:30க்கெல்லாம் நீங்கள் இந்த எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா செக்கப்ஸும் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு யாருமே வந்து டிராஃபிக்கு, ஸோ எனக்கு வந்து வெதர் கண்டிஷன் சரியில்லை, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எதுவுமே சொல்லக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஃபோராக வந்து பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்திருக்கணும். 1:30க்கு யார் யாரெல்லாம் வரீங்களோ ஸோ அவங்கள மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 30 மினிட்ஸ்க்கு பிஃபோரில் நீங்கள் கண்டிப்பாக வந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 o'clockலேருந்து 5 PM வரலையும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ 3 hours டோட்டல் டைமிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஃபோர் 1:30 நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்ட்ரி டைமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சிட்டிங் ஆன் ஹால், எப்போ நீங்கள் உங்களை ஹாலில் உட்கார வைப்பாங்கன்னா 15 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்ஸ் இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு 1:15க்கு உங்கள் சீட்டில் நீங்கள் கரெக்டாக அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு உட்காரணும். ஓகேவா? ஸோ 1:30லேருந்து 1:45 வரைக்கும் உங்களோட அட்மிட் கார்டு செக்கிங் நடக்கும். சரியா? ஸோ உங்களோட சூப்பர்வைசர் வந்துட்டு உங்களோட அட்மிட் கார்டு கண்டிப்பாக கொண்டு போனோம். நீங்கள் 1:30லேருந்து 1:45 வரைக்கும் உங்களுக்கு அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 1:45க்கு உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய புக்லெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான புக்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு 1:45க்கு உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1:50 வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புக்லெட்ஸில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ 5 மினிட்ஸில் ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த புக்லெட்டில் 1:50 PM ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸில் அதாவது 2 o'clock உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபினிஷிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் முடியும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours இருக்குது. ஒருவேளை நான் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகல, நான் மறந்துட்டேன், பட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கரெக்டாக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டேன், எனக்கு அட்மிட் கார்டு வந்துருச்சு, நான் வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னாலும் உங்களை வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நான் கண்டிப்பாக நீங்கள் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் நீங்கள் போயிட்டு உட்காரணும். ஸோ வேறு பிளேஸில் நீங்கள் உட்காருறீங்க அப்படின்றப்போ உங்களை வந்துட்டு எக்ஸாம் மட்டும் எழுத விட மாட்டாங்க, கேண்டிடேட்ஸர் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரில் தான் போய் கரெக்டாக உட்காரும். ஸோ நீங்கள் உட்காரும் போதே உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் எந்த சீட்டில் இருக்குன்றதை பார்த்து கரெக்டாக உட்காந்துக்கோங்க. ஸோ உங்களோட அட்மிட் கார்டு வந்துட்டு டியூரிங் த எக்ஸாமுக்கு நடுவுலையும் வந்துட்டு கூட வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும். இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஆன் டைமுக்கு போகணும். ஸோ கரெக்டான ரிஜிஸ்டர் சீட்டில் போயிட்டு நீங்கள் உட்காரணும். அட்மிட் கார்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ கரெக்டான ட்ரெஸ் கோட்ஸில் எல்லாமே போகணும். பிட்வீனில் கூட உங்கள் அட்மிட் கார்டை செக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் அட்மிட் கார்டை செக் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டக்கூடாது. ஸோ பத்திரமா வச்சுருக்கணும். ஸோ 3 hours வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. 2 PMலேருந்து 5 PM வரலையும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக போங்க, ஆன் டைமுக்கு போங்க. ஸோ எந்த ரீசன்ஸும் சொல்ல வேணாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா ஸோ கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸும் கிராஷ் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ஸும் வச்சுட்ருக்கோம். NEET.Chennai அப்படின்றது தான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்க முடியும். தேங்க்யூ.